திருவாரூராக நம் வாழ்த்துக்களை நம்மளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் வாழ்க்கையில சந்தோஷமாக வாழட்டும். இந்த தமிழ் வருட பிறப்பு இந்த ஆண்டு சுபாவசி வருடம் 39வது ஆண்டாக பிறந்திருக்கிறது. இந்த ஆண்டிலே நாம் எல்லாம் ராஜா சூரியனாக இருக்கிறார், சந்திரன் மந்திரியாக இருக்கிறார். நம்மளாம் நாட்டில் நல்ல மழை பொழிய வாய்ப்பு இருக்கிறது. எல்லோரும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும். நல்ல கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு சென்று இறைவனை வாழ்த்த வேண்டும். நம்ம வாழ்த்தினால்தான் நாம் நீண்ட நெடுங்காலம் வாழலாம். இந்த திருமுறைகள்லாம் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது. வாழ்த்தவாயின் நினைக்க மரணங்கும் தாழ்த்த சென்னையின் தந்த தலைவனை சுகுத்த மாமலர் துதியாதி வீழ்த்த வாவினையே நெடுங்காலமே என்று சொல்வது போல நாம திருக்கோயிலுக்கு அந்த புத்தாண்டு அன்று நாம காலையில நீராடி விட்டு திருக்கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்ய வேண்டும். மற்றும் பெரியோர்களிடத்திலே ஆசி பெற வேண்டும். மற்றும் குருநாதர்களிடம் ஆசி பெற்று நல்ல நாம காலையிலே எழுந்த வண்ணம் கனைகளை பார்ப்பது விசேஷம். மற்றும் நம்ம பெரியோர்களுக்கெல்லாம் ஆசி வாங்கி அந்த புது நாணயங்களை பெற்றுச் செல்வது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியான நன்னாளை நம்ம சித்திரை மாதம் வருகிற 1ஆம் தேதி சித்திரை மாதம் என்று கிடைக்கிறது. இந்த சித்திரை மாதத்துல நாம் எல்லாம் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும். இந்த பஞ்சாங்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பஞ்சாங்கத்திலே வாரம், திதி, கர்ணம், யோகம் எல்லாம் இருக்கின்றது. நாம் திதியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றது. 12 மாசங்கள்லாம் இருக்கின்றது. இந்த தமிழ் மாசத்தை நாம் வருடப்பிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொல்லி அனைவருக்கும் நம் சாமிக்கு கிடைக்க வேண்டும் சொல்லி இங்கெல்லாம் வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம்.